வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு பண்ணையார். பண்ணையார் என்ன பண்ணார்னா, ரொம்ப தூரத்தில் ஒரு அணையா விளக்கு இருந்துச்சான். ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம், 2-3 மலைகளை தாண்டி போய் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வரணுமா. அப்போ அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஒளியை எடுத்துகிட்டு வந்து, அந்த நெருப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டா நமக்கு பரம்பரையாக தழைத்து வளருமா. அதனால் என்ன பண்ணார், ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த விளக்கு அணைஞ்சு போயிடுமா, தடங்களாக இருக்குமா. உடனே இவர் என்ன பண்ணார், இந்த தடவை கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்து போகிறாரு. 4 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மாட்டு வண்டி, வில்லு வண்டி இருக்குல்ல, வில்லு வண்டி அழகாக கொம்புலலாம் கலர் அடிச்சிருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஜிலுன்னு போகும் அந்த வில்லு வண்டி. அப்போல்லாம் அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளலாம் அதில் தான் வருவாங்க. அந்த வில்லு வண்டியில் என்ன பண்ணியிருக்காரு, 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா ஒருத்தர் தூங்கினா ஒருத்தர் முழிச்சுக்கணுமா, அதுக்காக விளக்கு அணையாமல் எடுத்துகிட்டு வரணும்ல. அதனால் இப்போது இவங்க போகிறாங்க. போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விளக்கையும் எடுத்துட்டாங்க, அந்த தீபத்தையும் பொருத்தி கொண்டு வந்துட்டாங்க. வர வழியில் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உட்காரணும்ல, அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு ஒரு முழிச்சு பார்த்து இப்படி பார்க்குறாரு. காணும் காவல் காத்தவனை. எங்கடான்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலையா. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான், காது தூரம்னு சொல்லுவாங்க, காது கேட்குற தூரத்துக்கு தான் போயிருப்பான், அதுக்கு மேலே அவன் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக ஓடுறாரா. ஓடி போய் அங்கே போய் பார்த்தா அவன் அந்த ஊர் கிராமத்தில் ஒரு மண்டபத்தில் நின்று பேசிக்கிறானா. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டேன், எனக்கு கொடுக்குற வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னோடனே இவர் கோவம் வந்துடுச்சான். போயிட்டு அந்த விளக்கை பிடுங்கிக்கிட்டே வராராம். வந்தோடனே அவங்க சொல்கிறாங்களா, நீலாம் ஒரு பண்ணையாரா, 4 பேர் நல்லா வாழணுங்கிறதுக்கு தானே இந்த ஒளி விளக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தரமாட்டிக்கே அப்படின்னு இவர் எதையுமே காதில் கேட்கலையா. நேரே என்ன பண்ணாராம்மா, வண்டியில் உட்காந்துட்டு திரும்பி போயிட்டே இருக்காரா. இங்கே கூட இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்களா மனசுக்குள்ள, பெரிய தான தர்மம் பண்ணுற மாதிரி சொல்லுவார், ஆனால் பாரு கொடுக்க மாட்டேக்காரே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அப்போது எதிரில் ஒரு பாட்டி வயசானவங்க வராங்களாம். வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களா, நிறுத்துறாங்களாம். நிறுத்துறோடனே என்னம்மா எதுக்குமா நிறுத்துறேன்னு கேட்குறாராம். உடனே அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையாம். அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரா, அந்த விளக்கு எடுத்துகிறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாடு அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் இருட்டில் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்களா, ஒன்றுமே சொல்லலையாம். நல்லா இருப்பா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டாங்களாம். இந்த அம்மா எதையோ கேட்க வந்தாங்க, ஆனால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா போன திசையே போகிறாங்களாம். போய் பார்த்தா ஒரு இருட்டு அடைஞ்ச ஒரு வீட்டில் அந்த அம்மா இருக்காங்களாம். ஆனால் எல்லா தானிய வகைகளெல்லாம் குமிஞ்சு கிடக்காம். உடனே அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்களாம், இவ்வளோ இருட்டுக்களை ஏமா இருக்கிறேன்னு, எனக்கு விளக்கே இல்லைப்பா, அதனால தான் அப்படி இருக்கேன்னொடனே அவர் அந்த விளக்கை பொருத்துறாராம். பொருத்திட்டு வராராம். அதாவது அநீதிக்கு தான் துணை போகக்கூடாது, நீதிக்கு தலை வணங்கணும். எப்படி பார்த்தீங்களா, நீதிக்கு தலை வணங்கி அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணாரா, அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்ப வந்து அப்போ தான் அவர் சொன்னாரா, எப்பா நான் கொடுக்கலன்னு நீங்கள்லாம் முணுமுணுத்தீங்க, காரணம் அதுதான், நம்மக்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கு நம்ம உதவி செய்யலாமா, செய்யக்கூடாது. இந்த பாட்டி பாரு எதுவுமே சொல்லலை, மௌனமாக இருந்தாங்க. மௌனம்தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கை நான் உங்களுக்கு ஒளியை ஏற்றுவதற்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நேரே வராராம். வந்து அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாராம், பண்ணையார் தன்னுடைய ஜமீனில் அந்த விளக்கை பொருத்துறார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. இந்த பாடல் ஓசை, இந்த ஒளிமயமான மக்கள் எல்லோருக்குமே இந்த ஒளி விளக்கு எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் கொண்டு வந்தேன் என்று நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்கும்படியாக ஜமீனில் உயரத்தில் அந்த விளக்கை பொருத்தி வைத்தாராம். மாட மாளிகையில் மக்களெல்லாம் வந்து அங்கே அமர்ந்து என்ன பண்ணலாம், எல்லாம் பேசலாம், படிக்கலாம், பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணைப்பள்ளியெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படுத்தும்படியாக அந்த ஒளி விளக்கை ஏற்றினாராம். என்றுமே நீதிதான் வெல்லும், அநீதி தோற்கும் என்பதற்கு இந்த கதை உங்களுக்கு
நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியுடனும் நேர்மையுடனும் வாழுங்கள். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.